இந்த கன்னிராசியில குரு தசை நடக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டக சனி எப்படி இருக்கும்? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி. இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார். தசா புத்தி ரீதியா இப்ப இந்த தசைங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? குரு தசை. எல்லாருமே குரு தசை வந்துச்சுனாக்கா இவருக்கு என்ன குரு தசை நல்லா இருக்கும், நல்ல ஒரு பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனா கன்னிராசிக்கு மட்டும் என் குரு தசை நன்மை செய்யல. இந்த ராசிக்கு அதாவது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. எந்த வயது காலகட்டத்துல இது வரும்? இந்த தசை வந்தா நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? தீமை செய்யுன்னு சொல்லிட்டேன். இந்த தசை அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுல இருந்து இல்லைன்னா 38 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 34 இல்ல 33 வயசுக்கு மேல உங்களுடைய தசா புத்தி இருப்ப பொறுத்து. ஏன்னா அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். 10 வருடங்கள் தசா புத்தி. அதுல 5 வருடங்கள் இருந்துச்சுனாக்கா 5 + 7 12, 12 + 1 18 30 வயசு வரைக்கும் ராகு தசை வந்துடும். இல்ல 33 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இப்ப 32 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா 32 + 1 16 குரு தசை அப்படிங்கிறது 48. இப்ப 48 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வருடங்கள் நம்ம தசா புத்தி இருப்புக்களா எடுத்துட்டா 6 + 1 18 24, 24 வயசுக்கு மேல 40 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் குரு தசை நடைமுறைக்கு வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 24 வயசுக்கு மேல, அதாவது 20 வயசுக்கு மேல 48ல இருந்து 50, 54, 55 வயசு வரைக்கும் இந்த குரு தசைங்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருது. உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வயதுல இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வயதுல குரு தசை நடக்குது, அதை மட்டும் நீங்க பாத்துங்க. இப்ப குரு தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 7ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. கண்டக சனி பெருசா உங்களுக்கு கெடுபலன் செய்யாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 4ஆம் இடத்துல. அப்போ அதுக்கு அடுத்து 5ஆம் இடத்துக்கு போனா கூட அவருடைய பார்வை, உச்ச கிரக பார்வை ராசிக்கு இருக்கு, அதாவது சனி பகவானுக்கு இருக்கு. அதனால பெருசா கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த குரு தசையில நன்மைகள் நடக்கல. ஏன் நடக்கல? குரு தசை நன்மை செய்யாது, ஓகே. ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கு. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா நன்மை செஞ்சிடும். அப்போ இந்த ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 11ஆம் இடத்துலயும் உச்சமாயிடுவார் அவரு. இருந்தாலும் சிறப்பு. அந்த சிறப்பான தசையை கன்ஃபார்மா அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவார். எல்லாருக்குமே இப்படி வருமா அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே இப்படி வந்தா கூட அந்த நட்சத்திராதிபதி, அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது குரு பகவானுக்கு, அது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ இல்ல பாதிக்கப்பட்டாலோ, நீசமாக இருந்தாலோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, அதாவது குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவானும் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமா கொடுக்கும். அப்ப குரு தசை நன்மை செய்யாது. அந்த அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தா கூட இந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால், அந்த வீடு கொடுத்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ உங்களுக்கு மைனஸா தான் இருக்கும், நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேட்கலாம், எனக்கு இந்த இடத்துல இருக்கு ஏன் சரியில்லை அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லை, வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு இவர் அவயோகராக வந்தால் அந்த 16 வருடங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல சனி வரும்போது தசை சரியா இருந்தால், அதாவது 6ஆம் இடத்துல சனி வரும்போதே உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசை நல்ல தசையாக இருந்தால், உங்க சுய ஜாதகத்துல தசை நல்ல தசையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமா கொடுக்காது. அப்படி தசை சரியில்லை, இப்ப தசை சரியில்லைனாக்கா இது அவயோக தசை தான். இந்த அவயோகம் செய்யக்கூடிய தசை இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால், இப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போதே ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கலாம் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தால். இது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கோம். இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வேலையில பிரச்சனைகள் அதிகமா கொடுத்துட்டே இருக்கும். இல்ல வேலையும் கிடைச்சிருக்க ஒரு சில பேருக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை இது. இப்ப வேலையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கோம். ஆனா திருமணத்துல நிறைய தடை வச்சுட்டே இருக்கும். குருதசை நடக்குது, எனக்கு திருமணம் நடக்கல. ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா அந்த குருதசைங்கிறது முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அது மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பா ஏற்படுத்தும்.
இது வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் 30 வயசுக்குள்ள, அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் 30 வயசுக்குள்ள 32 வயசுக்குள்ள முதல் 10 வருஷத்துல திருமணத்தையே கொடுக்காம நிறைய கஷ்டப்படுத்தும். அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள்ல குரு தசையில சுக்கிர புத்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். எல்லாருக்குமே வந்து நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி, குரு தசை நடக்குது, இப்ப கண்டக சனி, இப்ப 7ஆம் இடத்துல சனி, சனியோட பார்வை ராசிக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப வேலை ரீதியா பாதிப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா 10 வருடம் ஒரு பலன்களை கொடுத்துரும். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து அவயோகராக வந்தா கூட மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கூட பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. அஷ்டம சனியில் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நன்மை செஞ்சு கொண்டு வரும் இந்த குரு பகவான். பின்னாடி 6 வருஷத்துல கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சுக்கிர புத்தியில இருந்து, சுக்கிர புத்தி சென்டர் பகுதியில அதுல இருந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 வருடம் உங்க லக்னம் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்துச்சுனாக்கா, அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா செவ்வாயோட லக்னம் இல்லைனாக்கா சூரிய சந்திர லக்னம், அது மாதிரி இது மாதிரியான லக்னங்களுக்கு வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் நன்மை செய்யும். அது மாதிரி வரக்கூடிய லக்னங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். முன்னாடி வரக்கூடிய 10 வருடம் கஷ்டத்தை கொடுத்துரும். இது வந்து பிரிச்சுதான் கொடுக்கும். இப்ப குரு தசை ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் போயிட்டு இருக்கு, எனக்கு கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம், அதாவது 11ஆவது வருஷத்துல இருந்து அந்த 6 வருடங்கள் நீங்க நம்பலாம். தொழில் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இப்போ கூட கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கெடுவலனை செய்ய மாட்டார். இருந்தாலும் தசா புத்தி அடிப்படையில உங்களுக்கு இப்ப குரு தசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறையாமல் சுபத்துவமாக இருந்தால், அதாவது குரு பகவானுக்கு மறையாமல் இருக்கணும், ராசிக்கு சுபத்துவமா இருக்கணும், அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ப்ரொமோஷன் தடை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும். அதாவது 10 வருடமும் ஃபுல்லா நல்ல பலன்களை கொடுத்துரும் சொல்ல முடியாது. அது வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு புத்தி மாறிட்டே இருக்கு இல்லையா, இப்ப குரு புத்தி, சனி புத்தி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் இந்த 10 வருடத்துல, இந்த 10 வருடத்துக்குள்ள இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், சனி பகவானே மறைவு ஸ்தானத்துல உங்க சுய ஜாதகத்துல குருவுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தால் இந்த பிரச்சனைகளை கன்ஃபார்மா கொடுக்கும், தடுமாற்றங்களை கொடுக்கும். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதுல, படிப்பு கூட சரி, மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கு இப்ப ரொம்ப தடையா இருக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கு தடையா இருக்கும். நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதுக்கு வந்து தடைகளை நிறைய கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சொந்தமா வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, எல்லாத்துக்குமே தடை கொடுக்கும். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்தா. இப்ப வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க சுய ஜாதகத்துல. இப்ப புதன் புத்தி நல்லா இருந்ததுனாக்கா உடனே அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு, தொழில், நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதுல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள், அந்த ஒரு கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தால் பாவகிரக சேர்க்கை, அதாவது ராசிக்கோ லக்னத்துக்கோ ஏதோ ஒண்ணுக்கு கன்ஃபார்மா பாதிக்கப்பட்டிருந்தா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அது வேலை ரீதியா, தொழில் ரீதியா, நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதுல வந்து தடையை கொடுக்கும். நல்லா இருந்துச்சுனாக்கா முன்னேற்றங்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மாற்றம், சுக்கிர புத்தியில கன்ஃபார்மா ஒரு மாற்றம் வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணி இந்த 10 வருஷத்துக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்னா அந்த சுக்கிர புத்தியில கன்ஃபார்மா திருமணம் கூடி வந்துடும். அது 8ஆம் இடத்துல சனி வரும்போது கூட, ஆனா 8ஆம் இடத்துல சனி வரும்போது விதிவிலக்கு உண்டு, அஷ்டம சனி அதை தடங்கல் பண்ணிடும். அது ஒண்ணு. இப்ப சமீபத்துல 7ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் சுக்கிர புத்தியில அட்டன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு மாற்றம் கன்ஃபார்மா உண்டு உங்களுக்கு. இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கும். அப்ப கேது புத்தியில நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. கேது புத்தியில என்ன அப்படின்னாக்கா, சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த கேது அந்த அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை குருவோட சம்பந்தப்பட்டால், இல்லை 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால், 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால், திருமணத்துக்கு உண்டான சம்பந்தப்பட்டால், அது வந்து பொருளாதாரத்தையும் கொடுக்கும், திருமணத்தையும் கொடுக்கும். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ, வேலையா இருந்தாலும் சரி, வேலையில முன்னேற்றம், அப்படி இல்லைனாக்கா பொருளாதாரத்துல முன்னேற்றம். அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்றீங்கன்னா திருமண வாழ்க்கையில முன்னேற்றம், தொழிலுக்காக ஒரு தொழில் செய்யணும் அப்படி இல்லைனாக்கா தொழில வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மட்டுமே 2, 7 நீங்க எதை பேஸ் பண்ணி போறீங்களோ அது சம்பந்தப்பட்ட புத்தியாக இருந்தால் அந்த மாற்றங்களை கன்ஃபார்மா கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல.
இது வரைக்கும் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன், குரு தசையில 10 வருஷம் ரொம்ப கஷ்டங்க, 11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறேன், இல்ல 11வது வருஷத்துல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம், இல்ல 9வது வருஷத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் குரு தசை உங்களுக்கு கைவிடாது, நல்லாவே இருக்கும். அஷ்டம சனியில கூட ஓரளவுக்கு பிக்கப் ஆகும், நல்லாவே இருக்கும். ஆனா அஷ்டம சனியில விதிவிலக்குகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பின்னாடி வரக்கூடிய அந்த 6 வருடம் அப்படிங்கிறது வலுவா இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி கூட அந்த அளவுக்கு பண்ணாது. அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது தான் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு புத்தி மாறும். அந்த மாறும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா. ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் வேலை அமைப்பு கொடுக்கும், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், அது மாதிரி அஷ்டம சனியில நல்லா பிக்கப் ஆகி அந்த குரு தசையில நல்ல ஒரு நிலைமையில இருப்பாங்க. அது மாதிரியும் ஒரு சில ஜாதக அமைப்புகள் உண்டு, உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் 10 வருஷத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாக்கா 11வது வருஷத்துல இருந்து அந்த 6 வருடங்களை அந்த குரு தசையில நீங்க நம்பலாம். அப்படி இல்ல குரு தசை ஆரம்பிச்சு 13 வருடம் ஆச்சு, நான் 13 வருடமா கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா இந்த குரு தசை ஃபுல்லாவே கஷ்டம் தான் உங்களுக்கு. இந்த அஷ்டம சனி ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். பின்னாடி வரக்கூடிய அந்த 6 வருடமும் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்துல குரு தசை சரியில்லை. இது ஏற்கனவே இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு தசை நன்மை செய்யாது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்ச என்னன்னா ரொம்ப எல்லாம் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது, அதுக்கு உண்டான நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கொடுத்துட்டே வந்திருப்பாரு. ஆனால் இந்த ராசிக்கு உண்டான கெடுபலன்களை கொடுத்துட்டு வந்திருப்பாரு. சமமா இருக்கும். ஒரு சில பேருக்கு நன்மை நடந்திருக்கும், ஒரு சில பேருக்கு கெடுபலன்களும் சரிசமமா நடந்துட்டே இருக்கும். ஏதோ போச்சு அந்த குருதசை அப்படிங்கிறது, அது மாதிரியும் ஒரு சில பேருக்கு இருக்கும். இது குருதசையை பொறுத்த வரைக்கும் பெருசா கெடுபலன்களை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கணும். அப்படி எல்லாம் கெடுபலன் செய்யாத அமைப்புலயாவது இருந்திருக்கணும். அதாவது மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுன்னா கூட அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. நன்றி.